யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதில் 2 குடியிருப்புகள் தீப்பற்றி எரிந்து ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டினிப்ரோ ஆற்றின் கிழக்கு கரையில் உள்ள பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் மின்சார மற்றும் நீர் விநியோகத்தில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலேசியாவில் கனமழை வெள்ளத்தால் 8 மாநிலங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட 18,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். பெர்லிஸில் உள்ள அலோர் ரெடிஸ் கிராமம் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. நாளை 26ஆம் தேதி வரை அதிக கனமழை பெய்யும் என்று அதிகாரிகள் எச்சரித்த நிலையில் பல வீடுகள் நீரில் மூழ்கின. பல நாட்களாக பெய்த கனமழையால் தாய்லாந்தின் எல்லையை ஒட்டிய வடக்கு பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாக தென்கொரியாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு சுங்கிஸ்யோங் மாகாணத்தின் டாங்ஜினில் உள்ள ஒரு பண்ணையில் 1423 பன்றிகள் ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் கொல்லப்பட்டுள்ளன. மேலும் அதன் அருகே உள்ள 140க்கும் மேற்பட்ட பண்ணைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சீனா சென்ஷோ 22 என்ற புதிய விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. சீனாவின் தியாங்காங் விண்வெளி நிலையத்தில் 3 வீரர்கள் உள்ள நிலையில் அவர்கள் பூமி திரும்பும் விண்கலமான சென்ஷோ 20 சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து சென்ஷோ 21 விண்கலம் சேதமடைந்த விண்கலத்தை திரும்ப கொண்டுவர அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் வீரர்களை பூமிக்கு அழைத்து வர தற்போது சென்ஷோ 22 என்ற புதிய விண்கலமானது வடமேற்கு சீனாவில் உள்ள ஜியோகுவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டுள்ளது. யுக்ரைனில் ஒரே இரவில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரிந்துரைத்த அமைதி திட்டங்களுக்கு ரஷ்யாவின் பயங்கரவாத பதில் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ட்ரோன்கள், பாலிஸ்டிக், ஏரோ பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவாக கீவில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.